வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்ம ஒரு வியூவர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் வேகமாக கொஞ்சம் எழுதுன மாதிரி தெரியுதுங்க சார். நான் எழுதுறதே வேகம்னு சொல்கிறாங்க அவங்க. தெரியுதுங்க சார். அதனால அந்த ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எழுதுறோம்ல சார், அதை மட்டும் எனக்கு ஒரு சின்ன வீடியோவாக கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப நல்ல ஐடியாவும் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் லோவாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். இப்போ பாருங்க, இந்த 4 கோட்டில் எப்பயுமே கேலிகிராஃபி பெஸ்ட் வே அப்படின்னா இந்த 4 லைன் நோட்டில் எழுதி பழகிறது தான். இப்போ இந்த 4 கோட்டில் நம்ம எப்படி ஏபிசி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எழுதலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே ஆரம்பிக்கிறேன் நான். 3rd லைனு கொஞ்சம் மேலே இப்படி வரேன் நான். இந்த 3 லெட்டர் எழுதுகிறப்ப எக்காரணத்தை கொண்டும் கையெடுக்காமல் எழுதினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், ஏபிசி எவ்வளோ ஈவனாக வருது பாருங்கள். இதை மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம இந்த கேலிகிராஃபியில் ரொம்ப அழகானதே இந்த மாதிரி ஹூக்ஸ் தான். இந்த ஹூக்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க, டிஇஎஃப் டிஇஎஃப் இந்த மாதிரி ஹூக்ஸ் தான். இந்த மாதிரி போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பாருங்க, நான் ஜிஹெச் எழுதுன பாருங்க. ஜி எல்லாமே ஸ்லாண்டிங்காக வரணும். அப்படியே ஜி ஹைச் ஐ, அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பாருங்க, ஜேகேஎல் பாருங்க, ஜேகேஎல், அவ்வளோதான். அடுத்து எம்என்ஓ, எம்என்ஓ. அடுத்து PQR, PQR. அடுத்து பாருங்க, STU. எனக்கு எங்கேயுமே கேப் வரவே வராது பாருங்க. என்னோட எழுத்துல எங்கேயுமே கேப் இல்லாமல் எழுதுறதா ஜாயினிங் லெட்டர்ஸ்ல ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்து பாருங்க, VWX, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஃபைனலா YZ, அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதுறப்ப நமக்கு ரொம்ப 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 அற்புதமாக நம்மளோட எழுத்து வரும். இப்போ நான் உங்களுக்காக இந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் கைவில்லாமல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே நான் ஆரம்பிக்கிறேன். Is it? அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதுறப்ப நம்மளோட எழுத்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு சின்ன ப்ராக்டிஸ். ஒரு வியூவர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த பதிவு போடுறேன். கொஞ்சம் சிரமமாக இருக்கவங்க இந்த பதிவுகளை அவசியம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும் ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றிருந்துச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய சிறந்த வெற்றி. அந்த வெற்றி உங்கள் மூலம் மட்டுமே சாத்தியப்படும். நன்றி.